ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி என்ன அதிரடியான தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. பிப்ரவரி மாதமானது 2026 நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதம் முடிகிறதுக்கு நேரமும் நெருங்கிடுச்சு. இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் ராஜயோகங்களும் உருவாயிருக்கு. அதனால் பிப்ரவரி 27 நேரமானது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்க போகுது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நேரம் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி, ஆபத்தாக இருந்தாலும் சரி, என்னங்கிறத உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. அதனால் உங்களுக்கான பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன், வாங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இந்த டைம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நேரம் நல்ல நேரமாக அமைவதற்கு, கிரக ரீதியாக எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணுவதற்கு ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்களும் நீங்கள் செய்யணும். அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால எந்த அளவுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. எல்லா தாள்களையுமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் எப்படி உத்தரப்பொருள் சமுதாயத்தில் தாக்கங்களை ஏற்படுத்துமோ அதுபோல் கிரகங்களால் ராஜயோகங்களால் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும், நேரம் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே நீங்கள் உங்கள் ராசிகளுக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும். அப்போ தான் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்க முடியும். ஸோ முதல்ல இப்போ என்ன மாதிரி கிரகங்கள் மாறி இருக்கு, என்ன ராஜயோகங்கள் உருவாயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல உருவான ராஜயோகங்களை பற்றி தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது உங்களுக்கான பலன்கள், ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம். முதல்ல உருவான ராஜயோகங்களும் உருவான அந்த முக்கியமான இதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், வாங்க அதை பார்ப்பீங்க. ஸோ 2026 ஆண்டு இந்த பிப்ரவரி மாதம் ஜோதிட ரீதியாக சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. ஜோதிட ரீதியாக மட்டும் கிடையாது, ஆன்மீக ரீதியாகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. காரணம் என்னென்னா, இந்த மாதத்தில் பல கிரகங்கள் தங்களுடைய நிலையை மாற்றுவதோடு பல ராஜயோகங்களையும் உருவாக்குது. அதோடு பல ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாட்களும் வருகிறது. அதனால் இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது. இந்த நாள தான் இந்த தாக்கமானது மேசம் முதல் மீன வரையிலான அனைத்து ராசிக்காரங்க வாழ்க்கையில் காணப்படும் என்பது குறிப்பிடப்படுது. அதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு போட்டு உங்களுக்கு என்னென்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிடுறேன். பிப்ரவரி 3 அன்னைக்கு புதன் கும்பராசிக்கு வந்திருக்கிறார். பிப்ரவரி 6 அன்னைக்கு சுக்கிரன் கும்பராசிக்கு வந்திருக்கிறார். பிப்ரவரி 13 அன்னைக்கு சூரியன் கும்பராசிக்கு வந்திருக்கிறார். பிப்ரவரி 23 அன்னைக்கு செவ்வாய் கும்பராசிக்கு வந்திருக்கிறார். இப்படி 4 விதமான பயிற்சிகள் பிப்ரவரியில் நடந்திருக்கு. இதில் யோகங்கள் உருவாயிருக்கிறது. ஃபஸ்ட்டு என்னென்னா சதுர்கிரி யோகமானது உருவாயிருக்கு. அதை தொடர்ந்து புதன் சுக்கரன் சேர்க்கையால் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாயிருக்கு. சூரியன் சுக்கரன் சேர்க்கையால் சுக்கரத்திய ராஜயோகம் உருவாயிருக்கு. சூரியன் செவ்வாய் சேர்க்கையால் மங்களத்திய ராஜயோகம் உருவாயிருக்கு. சூரிய புதன் சேர்க்கையால் புதத்திய ராஜயோகம் உருவாயிருக்கு. இப்படி நிறைய யோகங்கள் உருவாயிருக்கு. ஆக்சுவலி இந்த மாதிரி உருவாகக்கூடிய யோகங்களுடைய தாக்கத்தால் தான் சில நேரங்களில் சில ராசிக்காரங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும், நிதிநிலையில் நல்ல உயர்வு ஏற்படும், வெற்றிகள் குவியோ, முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் தேடி வரும். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போது 2026 பிப்ரவரி 27 இந்த கிரக பயிற்சிகள் மற்றும் ராஜயோகங்களால் நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெறுவீங்களா பெறமாட்டிங்களா என்பதை உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஷேர் பண்ணுறேன். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு தெளிவாக என்னங்கிறதையே ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. கன்னிராசி உத்தர 2, 3, 4 பாதம், அஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கன்னி ராசிக்காரங்க வீடியோவை பாருங்கள்.
ஃபர்ஸ்ட் கன்னிராசி உத்தர 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசினர் நீங்கள் ஆடம்பர வாழ்க்கையில் நாட்டமுடையவர்களாக இருப்பீங்க. சிக்கனத்தை தாரக மந்திரமாக கொண்டு செயல்படுவீங்க. இந்த நாட்கள் தனாதிபதி சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பதால் பணவரவு அதிகரிக்கும். அதே சமயம் மனக்குழப்பம் உண்டாகலாம். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. சொத்து சம்பந்தமான காரியங்களில் தடைகள் விலகும். ராசிநாதன் புதன் சஞ்சார பயணங்கள் மூலம் நன்மை தரும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய தொல்கள் நல்லதாக இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட்டு அஸ்தமில் பிறந்த கன்னிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. ராசிநாதனோடு தொழில் ஸ்தானாதிபதியான புதன் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நட்பாக சஞ்சாரம் செய்கிறார். இதனால் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் உண்டாகும். லாபமானது அதிகரிக்கும். திறமையான பணியாளர்கள் அமைவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன் காண்பீங்க. சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதோடு குடும்பாதிபதி சுக்கிரனின் உச்சபலத்தால் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை நிலவும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். நெக்ஸ்ட் கன்னிராசி சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு குழந்தைகளுடைய செயல்பாடுகளால் மன திருப்தி ஏற்படும். வேடிக்கை வினோதங்களை கண்டு கழிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறும். அதுவும் பெண்களுக்கு தொலைதூர தாள்கள் மனமகிழ்ச்சி தருவதாக இருக்கும். பயணங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். திருமண சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கண்ணோய் ஏற்படலாம். வேலை தவறி உணவு உண்ணும்படி நேரலாம். தொழிலில் திடீர் போட்டி இருக்கும். வீண் வார்த்தைகளை பேசுவது தவிர்ப்பது நல்லது. கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கு, பார்த்துக்குங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடைய நேரிடலாம். மேலிடத்தில் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்கலாம். யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் சாதகமாக முடியும். திறமை வெளிப்படும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். ஸோ கன்னிராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப முழுமையாக என்ன மாதிரியான பலன்களை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கன்னிராசிக்காரங்க பார்த்து பயன் பெறட்டும். இப்போ உங்களுக்கு நேரமானது பாசிட்டிவாக அமைவதற்கு குறிப்பிட்ட சில பரிகாரங்கள் நீங்கள் செய்ய வேண்டும். அந்த பரிகாரம் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதனால் அந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வீட்டிலே செய்ய வேண்டிய வழிபாடு. முருகன் இருந்தாருன்னா முருகனுடைய சிலையோ ஃபோட்டோவோ அதுக்கு முன்னாடி சர்க்கோண கோலம் போடுங்க. சர்க்கோண கோலம் போட்டு அந்த கோலத்துக்கு உடைய நடுவில் சரவண பவன் எழுதி அந்த ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு விளக்கு வைத்து அதில் நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு தீபம் போடுங்க. இந்த 6 தீபத்தை ஏற்றி நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபாடு செய்யக்கூடிய பட்சத்தில் முருகனுடைய அருளால் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். அதோடு உங்களுடைய பாவங்களும் தீரும். அதனால் நேரம் உங்களுக்கு நல்ல நேரமாக அமையும். ஸோ இதுதான் பரிகாரம். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க. இதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரிந்த கொலீக்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை ஏதாவது செய்து அவங்க மனசை குளிர்வீங்க. இந்த மாதிரி சில சோசியல் சர்வீஸும் செய்கிறதுனால நேரம் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் பரிகாரம். ஸோ இந்த வீடியோவை கன்னிராசிக்காரங்க நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இதை உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களும் இதை ஃபுல்லாக பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
உங்களுக்கு ஏதாவது உங்கள் ராசிக்கு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டவுட்டை நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். ஜோதிட ரீதியாக என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து கிளியர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.